ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய அரசாங்கத்தினுடைய லாக்டவுன் 14ஆம் தேதியோடு முடிந்துவிடும். 19ஆம் தேதி ஆலயத்தில் ஆராதனை நடக்கும் என்று நாம் ஜெபித்தோம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் வேறு விதமாக இருக்கிறபடியினாலே இன்றைக்கும் இந்த காணொளியின் மூலம் ஆண்டவருடைய ஆராதனையை நடத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. நன்றாய் உட்கார்ந்து ஆராதனை கவனிக்கணும். ஆலயத்தில் இருப்பது போன்ற உணர்வோடு கூட இருக்கணும். அதே போல சுத்தமாக வந்து அமர்ந்து சுத்தமாய் ட்ரெஸ் அணிந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறும் போதுதான் உங்களுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. ஆலயத்தில் இருப்பது போன்ற உணர்வோடு கூட இருப்பதற்கு எத்தனை பேர் வாஞ்சையாக வந்தீர்கள்? ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக தேவனுக்கு எல்லாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை விரைவில் மாற தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அரசாங்கம் அறிவிக்கிற உத்தரவுகளுக்கு ஆணைகளுக்கு கீழ்ப்படியுங்க. அவர் சொல்கிறபடி அந்த கட்டளைகளை கை கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலை விரைவில் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. 3ஆம் தேதியோடு கூட இதற்கு ஒரு முடிவு கட்டாயம் உண்டாகும். ஏனென்றால் நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஒவ்வொரு நாளும் ஜெப வேளையிலே அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆரம்ப பாடலை எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடுவோமா? அமர்ந்து காத்திருப்பேன் அப்பாவின் சமூகத்திலே, அமர்ந்து காத்திருப்பேன் அப்பாவின் சமூகத்திலே. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அதிகாலையில் வாஞ்சையோடே அவர் பாதம் அமர்ந்திருப்பேன். அதிகாலையில் வாஞ்சையோடே அவர் பாதம் அமர்ந்திருப்பேன். துதித்திடுவேன் தூயரை, துரிதமாய் வந்திடுவார். துதித்திடுவேன் தூயரை, துரிதமாய் வந்திடுவார். அவர் பேச நாம் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். வணங்கி ஆரம்ப ஜெபத்தில் இணைந்து கொள்வோம். மாஸ்டர் அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்வார்கள். நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாக மாரநாதா விசுவாசிகளை பார்ப்பதில் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனாலும் இந்த நாட்களில் அவர் நல்லவர் வல்லவர் என்று ருசித்து பார்க்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறபடியால் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த சராசரத்தையும் படைத்த தேவனே, அகிலத்தையும் அகாயத்தையும் உண்டாக்கினவரே, எங்களையும் உருவாக்கினவரே, எங்களை பார்த்து என் ஜனங்கள் என்று சொன்னவரே, உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய அதிசயமான கிரியைகளை இந்த நாட்களிலே நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருத்தரையும் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது தினமும் 5:30 to 6:30 எங்கள் ஜனங்களுக்காக ஜெபிப்பதை நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீர். நீர் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறீர். நீ பரிசுத்த தேவன் என்பதை விளங்க செய்ய முடியாக எங்கள் ஜனங்களை இம்மட்டுமா நீ பாதுகாத்தீர், பராமரித்தீர் ஆண்டவரே. உங்களுடைய வழிநடத்தலை கொடுத்தீர், நீ போஷித்தீர், வழிநடத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் என்ன நோக்கத்தோடு இந்த ஆராதனையிலே வந்திருக்கிறோம் என்பதை நீ தெரிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உன் நாவல் சொல் பிரவாதத்துக்கு முன்னே அதையெல்லாம் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. இருதயத்தின் வியாகுலங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சமாதான கீடுகளையும் பிரச்சனைகளையும் நீர் ஒருவரே அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் சோத்திருக்கிறோம்.
மனுஷர் பார்க்கிற பிரகாரமா நீ பார்க்கிற தேவன் இல்லை, இதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. நீ வழி நடத்துவது வல்லவராக இருக்கிறபடியால் சோதரிக்கிறோம். அன்றாடம் வேலை செய்கிற எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே இந்த ஆராதனையை பங்கெடுக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே நீரும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர், நீர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர், நீர் கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் என்ன நோக்கத்தோடு இதை அனுமதித்தீர் என்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும் உமக்கு தெரியும். ஆண்டவரே இந்த ஊரடங்கு முடிந்த பிற்பாடு நாங்கள் ஒருவர் சந்திக்கும் போது எங்கள் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தினார். நாங்கள் நினைப்பதற்கு எண்ணுவதற்கு அதிகமாய் கிரியை செய்தார். இந்த சாட்சிகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல அவுட்ஸ்டாண்டிங் மிரட்டல் இந்த நாட்டில் நடப்பதாக, முடவர்கள் எழுந்து நடப்பார்களாக, செவிடர்கள் கேட்பார்களாக, குருடர் பார்வை அடைவார்களாக, சரீரத்தில் இருக்க பலகீனங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்டிலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தக்கதாக உயிர்த்தலின் ஆவியானவர் எங்கள் ஜனங்களோடு இடைபெற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உயிர்ப்பிப்பீராக, மர்மப்படுத்துவீராக, ஒரு மாறுதலை உண்டாக்குவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் ஆராதனை ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துவீராக, மறுபடியுமாக எடுத்து கட்டத்தக்கதாக தேவன் இந்த நாட்டிலே நீ செய்ய போற மகத்துவமான கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை ஸ்தலத்தை கட்டுவீராக, எங்கள் குடும்பங்களை கட்டுவீராக, எங்கள் விசுவாச குடும்பங்களை கட்டுவீராக, இந்த காணொலி மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டுவீராக. பழைய நிலைமைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக என்று சொல்லத்தக்கதாக, புதிய காரியங்கள் எங்கள் குடும்பங்களிலே நடக்கத்தக்கதாக, புதிய பலத்தோடு, புதிய ஜீவனோடு, புதிய காரியங்களோடு ஆண்டவரே உம்மை தரிசிக்கத்தக்கதாக, உங்களுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, மறுரூபப்படுத்துவீராக. ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆலய செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆலய செய்வது வல்லவர். ஆண்டவரே நீர் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன். ஆண்டவரே அகிலத்தையும் ஆகாயத்தையும் உண்டாக்கின தேவன். ஆண்டவரே இந்த மண்ணிலே இந்த பூமியிலே எல்லாவற்றையும் கொடுத்து எங்களுக்கு ஜீவிதம் பண்ணத்தக்கதாக எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்த தேவன். நாங்கள் அதை அறியாதவர்களாக, அதை உதாசீனப்படுத்தாதவர்களாக, ஆவியாருடைய சித்தத்துக்கு செயல்பட்டு நடக்காதவர்களாக இருந்தோம். எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னிப்பீராக. மறந்து ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் உடைய சட்டை நிழலுக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்வீராக. இந்த ஊரடங்கு முடிவுற வரைக்கும் உங்களுடைய உன்னதமானவருடைய மறைவில் நாங்கள் தங்கி இருக்கத்தக்கதாக, உன்னதமானவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் நீ கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்கள் தேவன் இந்த நாட்களில் எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். எங்கள் தேவன் எங்களோடு கூட இருந்தார், எங்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். நாங்கள் நினைப்பதற்கு எண்ணுவதற்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதித்தார் என்ற சத்திய சாட்சிகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்கள் தேவன் இந்த நாட்களில் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக, ஒரு ஆச்சரியமான அதிசயத்தின் நாளாக மகிமை நாவியார் எங்களோடு உட்பிரவேசித்து எங்கள் சபையில் இருக்கிற மக்களுக்கு, சபை விசுவாசிகளுக்கு உன்னதமான ஆவியானுடைய கிரியைகள் நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்புள்ளகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த வேலையை தந்ததற்காக எல்லாம் நன்றி செலுத்துவோமா? சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதித்து அடுத்த பகுதிக்குள்ளாய் கடந்து போகிறோம். எல்லாம் கரங்களை தட்டி பாடுங்க, உற்சாகமாய் பாடுங்க. ஸ்கிரீனில் அந்த பாடல் வரும், அதை வாசித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மனவெளிச்சின் காலை வேளையிலே இந்த ஆராதனை வழியாக யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 485வது பாடல். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. Hallelujah.
பாடல்களை பாடுவோம். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை நம்மை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். 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 சொன்னதை செய்யுவதே அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யுவதே அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளுக்கு பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளுக்கு பாரே. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நினைக்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நினைக்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யுவதை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யுவதை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் கேட்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை கேட்பாரே. என்ன சொன்னதை பாடுவோம். என் நிந்தனை நிரந்தரமில்லை என்கிறேன். நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்று சொல்கிறேன். என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்கிறே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்கிறே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்கிறே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்கிறே. சொன்னதை செய்யுவதை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யுவதை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளுக்கு பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளுக்கு பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். 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 சொன்னதை செய்யுவதை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யுவதை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளுக்கு பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளுக்கு பாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. நடக்காத வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். Yes. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நாம் அவரை
பாடலை கூட பாடி நம்ம அப்படியே ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடப்போகிறது, உங்களுடைய உள்ளத்தை மூடப்போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப போகிறது இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா. எல்லா சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடி அப்படியே நாம் ஆண்டவரை நாம் ஆராதனை செய்வோம். ஜனத்தை மூடுதே
பயமே இல்லை. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தரும் பயமே இல்லை. பாவோசே தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தரும் பயமே இல்லை. ஆராதனை இயேசுவுக்கே. உங்கள் வீடுகளுக்குள்ளாக உலாவி வருகிறது. இதுவரை ஆலயத்தில் ஆராதித்தீர்கள், இப்பொழுது உங்களுடைய வீடுகளிலே ஆராதிக்கிறீர்கள். ஆலயத்தில் அனுபவித்த அதே தேவனுடைய வல்லமை, ஆலயத்தில் இறங்கி வந்து ஆசீர்வதித்த அந்த தேவ வல்லமை, தேவ பிரசன்னம் மகளே உன் அருகிலே உலாவி வருகிறது. உன் அருகிலே உலாவி வருகிறது. எல்லாரும் அப்படியே இணைந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். இங்கும் அங்குமாய் பார்க்காதீர்கள். எல்லாரும் கண்களை மூடிங்க. ஸ்கிரீன்ல வருகிற வார்த்தை தெரியவில்லை என்று சொன்னால் பாருங்க, தெரிந்தால் கண்களை மூடி பாடுங்க. யார் பக்கத்தில் இருக்கிறாங்க என்பதல்ல, தேவாவியானவரும் அருகிலே உலாவி வருகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதுதான் ஆராதனை. எல்லாரும் உணர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உங்களை எப்படியாய் நான் அற்புத வேலைக்குள்ளாக அழைத்து செல்ல போகிறேன். எதிர்பாருங்கள், சிந்தனைகளை சிதறவிடாதீங்க. இங்கும் அங்குமாய் வேடிக்கை பார்க்காதீங்க. எழுந்து வருவதும் போவதுமாய் இருக்காதீர்கள். தேவன் உங்கள் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார். பயபக்தியோடு ஆராதியுங்கள். கொஞ்சமும் அவரை அசட்டப்படுகிறாதீங்க. அவர் அன்புள்ள தேவன் தான். அவர் இரக்கமுள்ள தேவன் தான். அவர் மன உருக்கமுள்ள தேவன் தான். பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம்.
உலாவுகின்ற ஆவியானே தேவனே மத்தியில் உலாவுகின்ற ஆவியானே தேவனே இரு சபைகளின் நடுவிலே அசைவாடிட வருபவரே சொல்லுங்க சபைகளின் நடுவிலே அசைவாடிட வருபவரே கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே சதா காலமும் வாழ்பவரே சர்வ வல்லமை உடையவரே ஆமென். சீக்கிரமாய் வருபவரே ஆமென். எங்கள் மத்தியில் நாம் இயேசுவே உலகின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை வரவேற்று வாழ்வோமா சதா காலமும் வாழ்பவரே சர்வ வல்லமை உடையவரே சொல்லுங்க எல்லாரும். சதா காலமும் வாழ்பவரே, வாழ்பவரே சர்வ வல்லமை உடையவரே, சர்வ வல்லமை உடையவரே சீக்கிரமாய் வருபவரே எங்கள் மத்தியில் உலாவிடுமே சீக்கிரமாய் சீக்கிரமாய் வருபவரே. வருபவரே Worship him, worship the Master. எங்கள் மத்தியில் ஆராதியுங்கள். உலாவிடுமே பிள்ளைகளை ஆராதியுங்கள், பெரியவர்களை ஆராதியுங்கள். ஆராதனை ஆராதனை இயேசுவே கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களில் மகிழ்ச்சியோடு ஆராதியுங்கள். ஆவியால் நிறைந்து ஆராதியுங்கள். ஆண்டவரை புகழ்ந்து ஆராதியுங்கள். இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஓ ஹல்லேலூயா. பரிமள குறியாந்தா துரவலகதா. ஹல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள். Holy Spirit, worship him in spirit and truth. ஆவியோடு உண்மையோடு ஆராதி. ஒரு முறை கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை. தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாய் நான் ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய விசேஷ அபிஷேகம் உங்கள் மேல் வந்து இறங்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய மகிமை உங்கள் மேல் வந்து இறங்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். நன்றி செய்கிறேன். ஓ ஹல்லேலூயா. அந்த சால்வை உங்கள் மேல் இறங்க போகிறது. அந்த சால்வை உங்கள் மேல் இறங்க போகிறது. எலிசாவின் மேல் விழுந்த அந்த எலியாவின் சால்வை ரிபகா சியான் கியாந்தல ஹோசியாரியா சியாரியா. ஆராதனை ஆராதனை
நிறைந்தவராக உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். மகளே, இப்பொழுது நீ ஒரு புதிய அபிஷேகத்தை அனுபவித்தார். ஒரு புதிய பாஷையை நீ பேசினார். ஒரு புதிய வல்லமை உண்மையில் வந்து இறங்கிய இதுவரை அனுபவிக்காத ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று உண்மையே வந்து பாய்ந்திருக்கிறது. மகளே, உண்மையில் வந்து பாய்ந்திருக்கிறது. Yes, Holy Spirit of God. Oh, Holy Spirit of God. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகளே? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகளே? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு வந்திருக்கிறார். உன் பிரச்சனை சொல் மகளே. அவர் இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ளாய் வந்திருக்கிறார். அவருடைய பிரசனம் இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ளாய் வந்திருக்கிறது. ஓ ஹல்லேலூயா! ஆலயத்தில் இறங்கி வந்த அந்த பிரசனம் இன்றைக்கு உன் இல்லத்தில் வந்திருக்கிறது. உன் உள்ளத்தில் வந்திருக்கிறது. உன்னுடைய அறைகளுக்குள்ளாக பிரவேசித்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரசன்னம் மட்டுமல்ல, தேவ தூதர்களும் அதோடு இணைந்து வந்திருக்கிறார்கள். தேவ பிரசன்னம் வரும்பொழுது தேவ தூதர்கள் இணைந்து வருவார்கள். அவர்கள் எங்கும் அங்குமாய் உலாவி வருகிறார்கள். உன் வீடுகளுக்குள்ளாக உலாவி வருகிறார்கள். உன்னுடைய அறைகளுக்குள்ளாக உலாவி வருகிறார்கள். உணர் மகனே, உணர்ந்து பார் மகனே. ஹல்லேலூயா! அவருடைய வல்லமை உண்மையில் இறங்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். சர்வ வல்லமை உள்ள பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் அதிபதியே, வாக்கு மாறாத தெய்வமே, வல்லமை இறங்குவதாக, பிரசன்னம் இறங்குவதாக, உச்சத்திலிருந்து உள்ளங்கால்களுடைய ஜீவன் இறங்கி வருவதாக, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு பொழுது இறங்கி வந்த அந்த வல்லமை எஸ் லார்ட் எல்லார் மேலும் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. தேவையில்லாத பயம், தேவையில்லாத கலக்கங்கள், தேவையில்லாத பயம், தேவையில்லாத கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது என் ஜனத்தை விட்டு விலகும்படியாய் நான் கட்டளையிட்டிருக்கிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாதே சொன்ன வாக்குத்தத்தத்தை ஒரு ஏழு கற்றுக் கொடுத்ததாக தேவன் உதவி செய்வீராக. சரீரத்துக்குள்ளாக தேவ வல்லமை இறங்குவதற்காக நன்றி. செத்து போன நரம்புகளுக்குள்ளாக ஜீவன், செத்து போன எலும்புகளுக்குள்ளாக ஜீவன், செத்து போன பாகங்களுக்குள்ளாக ஜீவன். இயேசுவே, என் வார்த்தையை கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, என் வார்த்தையை கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களிலே என் ஜனத்தை நீர் இதுவரை போஷித்ததற்காக நன்றி ஆண்டுகிறேன். இதுவரை சுகமாக்கினதற்காக நன்றி ஆண்டுகிறேன். ஒரு குறைவில்லாமல் இதுவரை நடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டுகிறேன். இதுவரை நடத்தினவரே தொடர்ந்து நடத்தும்படியாய் நான் சொல்லுகிறேன். சுகமளிக்கும் வல்லமை எல்லார் மேலும் இறங்கி வருவதாக. மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் கதவுகள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். என் ஜனத்திற்கு விரோதமாய் புறப்பட்டு வந்திருக்கிற எல்லா வல்லமைகளும், எல்லா எதிர்ப்பின் சக்திகளும், எல்லா சாத்தானின் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு முறியடிக்கப்படும்படியாய் நான் கட்டளை கொடுக்கிறேன். சுவாமி, என் வார்த்தையை கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. தேவனுடைய தேவனுடைய கரங்களை கட்டி ஆர்ப்பரிக்கிறேன். தேவனுடைய தேவனுடைய கரங்களை கட்டி ஆர்ப்பரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை அனுபவிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அப்படியே உரிமை பாராட்டுங்க, அதை செயல்படுத்துங்க. ஆண்டவர் அப்படியே அதை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? சிறு பிள்ளைகள்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்படி நேரம் போகுது? வேதத்தை வாசியுங்க, நல்ல பாடலை பாடுங்க, நல்ல டிவியில் நல்ல ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளை கேளுங்க. 24 மணி நேரமும் கொரோனாவே பார்த்து கொரோனா கேஸையே கேட்டு சோர்ந்து போயிடாதீங்க. உலகம் என்ன சொன்னாலும் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாதி உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் சொல்லுங்க,
வாதை என் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் சொல்லுங்க. வாதை என் கூடாரத்தை என் கூடாரத்தை அணுகாது. சொல்லுங்க. வாதை என் கூடாரத்தை சொல்லுங்க. அல்லது வாய்ந்தவன் சொல்லுங்க. வாதை வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னதமான தேவனை எனக்கு தாபரமாக்கி கொண்டே. சொல்லுங்க. உன்னதமான தேவனை எனக்கு தாபரமாக்கி கொண்டே. ஆகவே வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறோம். திருமண நாள் காண்கிறவர்கள் அப்படியே எதிர்த்து நிற்கணும். ஆலயத்தில் நிற்கிறது மாதிரி எழுந்து பயபக்தியாக இருக்கணும். ஜபிக்கிற வழியிலே கண்கள் மூடி ஜெபம் பண்ணணும். பிறந்த நாள் காண்கிற பிரதர் ஸ்ரீனிவாசன் அப்படி எழுந்த நில்லுங்கள். சாந்தி சிமன்ஸ் இருக்க முடியாவிட்டால் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்க. சிஸ்டர் செலின் வசந்தகுமாரி, பிரபாகரன் அப்படி எழுந்து நில்லுங்க. சென்னையில் இருக்கிற ஜெனிஃபர் டேனி ஜோசப்புடைய மகள் பார்த்து கொண்டிருந்தால் எழுந்து நில்லுங்க. சேவியர் சகாயநாதன் எழுந்து நில்லுங்க. கார்த்திக்குடைய மகள் ஸ்ருதி தூக்கி வச்சுக்கொள்ளுங்க. பிந்து அவளை தூக்கி கொண்டு எழுந்து நில். இப்பொழுது வெட்டிங் அனிவர்சரி காண்கிறவர்கள், திருமண நாளை காண்கிறவர்கள், குழந்தையம்மாள் பிச்சைக்கனி, மோசஸ் உடைய அம்மா குழந்தையம்மாள் பிச்சைக்கனி இருக்கிற இடத்துல நீங்கள் 2 பேர் எழுந்து நில்லுங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. பிறந்த நாளை காண்பது ஒரு ஆசீர்வாதம். இந்த நாளை காணாமல் எத்தனையோ பேர் நித்தியத்திற்கு கடந்து போயிட்டாங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்தார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இது ஒரு பாக்கியம். ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி தருவது ஒரு பாக்கியம். தகப்பனே, என்ன நோக்கத்தோடு என் சகோதர சகோதரிகளுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதாக ஆண்டவரே, நிறைவேறுவதாக. சரீரத்தில் இருக்கிற சகல பலவீனங்களும் மாறுவதாக. நல்ல குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளை காணவும், பிள்ளைகளின் பிள்ளைகளை காணவும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய மகிமை எல்லார் மேலும் இறங்குவதாக. இந்த வருகிற நாட்களில் என்னுடைய மன விருப்பத்தின்படி காரியங்களை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஊழியக்காரராய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளுடைய மன விருப்பம் நிறைவேறுவதாக ஆண்டவரே. வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் இவர்கள் விலகி இருப்பார்களாக. தகப்பனே, ஒரு விலகி இருப்பார்களாக. துக்கங்களுக்கும் துயரங்களுக்கும் விலகி இருப்பார்களாக. துக்ககரமான செய்திகளுக்கு இவர்கள் விலகி இருப்பார்களாக. எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான் என்ற வாக்குத்தத்தம் இந்த பிள்ளைகளுக்கு உண்மையாய் மாறுவதாக என்று சொல்லி தேவனுடைய ஊழியக்காரனாய் சபையாய் நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாய் அருமையான குழந்தை ஸ்ருதிக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, அருமையான மகன் கார்த்திக்கு பிந்துக்கு தந்த இந்த மகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகளுக்கு இருக்கிற பலவீனங்கள் மறையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைக்குரிய தேவ தூதர்கள், இந்த பணிபுரை ஆவிகள் இந்த பிள்ளையை சூழ்ந்து கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் நான் இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி, ஆசீர்வதிக்கிறேன். நல்ல ஞானம், ஞாபக சக்தி, கீழ்ப்படிதலை தந்து ஏற்ற காலத்திலே ஆண்டவரே உமக்கு பிரியமான மகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, திருமண நாளை காண்கிற அருமையான சகோதரி குழந்தையம்மாளுக்காக, சகோதரி பிச்சைக்கனிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய திருமண நாளை காண்கிற இவர்கள் மேல் உம்முடைய கரம் அமரும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு அருமையாய் கொடுத்த 2 மகன்களுக்காக, குமாரர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த லாக்டவுன் காலங்களிலே உடைய வியாபாரம் பெருகுவதாக ஆண்டவரே. உடைய வியாபாரம் பெருகுவதாக. நல்ல ஆரோக்கியத்தை தந்து தேவன் வழிநடத்துவீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் எழுந்து நிற்கிற எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருங்கள் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். என் வார்த்தையை கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் நல்ல பிதாவே. God bless you. எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்த்துவோமா? ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத வசனம் ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22 மற்றும் 24வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22, 24. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், அவன் காணப்படாமல் போனான். Enoch walked with God and God took him. தேவனோடு சஞ்சரித்தான், காணப்படாமல் போனான். இன்றைக்கு அந்த பிரசங்கத்துடைய தலைப்பு வாக்கிங் வித் காட். தேவனோடு நடப்பது. சஞ்சரிப்பது என்றால் தேவனோடு நடப்பது. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் சத்தியத்தை ஆர்வமாய் கேட்க போறீங்க? காலமெல்லாம் ஆண்டவர் சுகமாக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார், கண்ணீரை துடைக்கிறார், கவலையை மாற்றுகிறார், வேதனையை நீக்கிறார், வியாதியை சுகமாக்குறார் சொல்லியே காலமெல்லாம் இந்த செய்தியை கேட்டு பழகிட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டும். காலமெல்லாம் இந்த அடிப்படை சத்தியத்தையே கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. We have to go forward. We have to move forward. அதுதான் தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். வாக்கிங் வித் காட். இன்னொரு மனிதனை குறித்து எழுதியிருக்கிறது ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா வாக் வித் காட். பழைய ஏற்பாட்டிலே இந்த அனுபவத்தை அதிகமாய் வாசிக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட சஞ்சரித்தார்கள். அவங்களை கூப்பிட்டு கேட்டா, ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திற்கு வந்து சாட்சி சொல்றேன்னு சொன்னா உடனே தேவனோடு சஞ்சரித்த அனுபவம் என்னன்னு கேட்போம். ஏவாள் ஆரம்பிச்சு கதையை விடுவான். தேவனோடு எப்படி சஞ்சரித்துக் கொண்டிருந்தேன். ஆனா இடையில இன்னொருத்தன் வந்துட்டு அவன் கூட நடக்க ஆரம்பிச்சபடினால்தான் தேவனோடு கூட நடக்கிற நடை தவறி போனது. ஏன் நோக்கை பார்த்து கேட்டால் அவன் பரவசமாய் சொல்வான். தேவனோடு கூட நடந்த அனுபவம். நோவாவை கூட்டு கேட்டால் அவன் மேசிலிருக்க சொல்வான். தேவனோடு நடந்த அனுபவம். சாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோவை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. தேவனோடு நீங்கள் நடந்த அனுபவம் எப்படி என்று கேட்டு பாருங்க. அக்கினி சுவாலையில எங்களை தூக்கி எறிந்தார்கள். 7 மடங்கு எரிகிற அக்கினியில எங்களை தூக்கி எறிந்தார்கள். நாங்கள் நடந்து வரும்பொழுது திடீரென்று திரும்பி பார்த்தோம், இன்னொருவரும் நடந்தார். தேவ சாயல் உள்ள ஒருவர் நடந்தார். தேவன் எங்களோடு கூட நடந்து வந்தார். அவரோடு கூட நடக்க ஆரம்பித்த உடனே இந்த அக்கினி அவிழ்ந்து போனது. வஸ்திரங்கள் வேகவில்லை, தலைமையில் கூட கருத்து போகவில்லை. தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர்கள் சொல்லுவார்கள். எம்மாவூர் சீசரை பார்த்து கேட்டுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு எங்களோடு கூட நடந்து வந்தார். அவர் எங்களோடு கூட பேசினார். பல கதைகளை சொல்லிக் கொண்டு வந்தார். ஆனால் எங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. ஆனால் ஒரு இடத்துல வந்த உடனே அவர் எங்களோடு தங்கி இருந்தார். தங்கி இருந்தது மட்டுமல்ல, அப்பத்தை பெற்றார், ஆசீர்வதித்தார், எங்கள் கண்கள் திறக்கப்பட்டது. It's a fantastic experience.
எங்களால் மறக்க முடியாத அனுபவம் இது இயேசுவோடு நடந்த அனுபவம் என்று அவர்கள் சொல்வார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய மனக்கண்ணை திறப்பாராக. தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும். எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழப்போகிறோம். எல்லாவற்றையும் தேவன் தந்து விட்டார். ஆஸ்திகள் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. சில அனுபவங்கள் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. உலகத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது. வேத அறிவு இருக்கிறது. பிரசங்கம் பண்ண சொன்னால் என்னை விட நல்லா பிரசங்கம் பண்றவங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனால் தேவனோடு நடந்த அனுபவத்தை சாட்சி சொல்லுங்க என்று சொன்னால்தான் நம்மால் அதிகமாய் சொல்ல முடியாது. ஏனோக்கு தேவனோடு நடந்தான். நோவா தேவனோடு நடந்தான். வாக் வித் காட், தேவனோடு நடந்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை ஒரு பயணம். இட் இஸ் a journey. Life is a journey. எல்லாரும் சொல்லுங்க, லைஃப் இஸ் a journey. வாழ்க்கை ஒரு பயணம். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறக்கிறான். பிறந்த பின்பு கொஞ்ச நாளிலே அவன் தாயோடு நடக்க ஆரம்பிக்கிறான். He began to walk with his mother. தகப்பனோடு நடக்க ஆரம்பிக்கிறான். நடக்க பழக்குவிக்கிறார்கள். சில வண்டியை வாங்கி நடக்க சொல்லி பழக்கி கொடுக்கிறாங்க. நடக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் வளர்ந்த உடனே சகோதரனோடு நடக்கிறான், சகோதரிகளோடு நடக்கிறான், அக்காவோடு, தங்கையோடு, தம்பியோடு, அண்ணனோடு ஒரு மனிதன் நடக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே நண்பர்களோடு நடக்கிறான். அதற்கு பின்பு திருமணமான உடனே வாழ்க்கை துணையோடு நடக்கிறான். இந்த உலகத்திலே நடக்காத மனிதன் ஒருவனும் இல்லை. ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். It is a walking with somebody else. தனியாக நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ வாக்கிங் போகிறவங்கள பாருங்க, 2 பேர் சேர்ந்து போனாங்கன்னா ஜாலியாக போவாங்க. ஒருத்தர் போனால் கிறுக்கு பிடிச்ச மாதிரி போயிட்டு வருவாங்க. தனியாக நடக்கிறது மிக சிரமம். அதே வாழ்க்கையில தனிமை என்பது மிக கஷ்டமான ஒரு காரியம். ஆனாலும் இன்றைக்கு நாம் நடந்து பழக வேண்டிய சில அனுபவங்கள் இருக்கிறது. ரொம்ப தூரம் இருக்கும் என்றால் பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், எவ்வளவு தூரமானாலும் நடந்துருவோம். ஆலயத்துக்கு வரும்போது பாருங்க, பேசிக்கிட்டே வருவாங்க. ஆலயத்தை தாண்டியே சில பேர் போயிடுவாங்க. அவ்வளவு பேச்சு. தனியாக வந்தால் நேராக வருவான். 4 பேரோட பேசிட்டு வரும்போது பார்த்தா நேராக இங்கிருந்து கேன்டீனுக்கு போயிடுவாங்க. நேராக நடந்து வர்றாங்க, ஆலயத்துக்குள்ள வருவாங்கன்னு அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்க நேராக எங்கே போகிறாங்கன்னா கேன்டீனுக்கு போகிறாங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்துட்டு அப்படித்தான். பேச்சு துணைக்கு ஆள் இருந்தால் எவ்வளவு தூரம் வேணாலும் ஒரு மனிதன் நடந்து போகலாம். ஆனால் இந்த உலக வாழ்க்கை நாம் சிலரோடு கூட நடக்க வேண்டும். ஒரு மனிதன் நடந்து வருகிறான். வாலிப பிராயம் வந்த உடனே அதுவரை தகப்பனோடு நடக்கிறான், தாயோடு நடக்கிறான், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோடு நடக்கிறான். ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே அவங்க கூட இன்னொருத்தன் வந்து சேர்ந்தான். அவன் தான் பிசாசு. அவன் வந்து சேர்ந்து அவனோடு நடக்க ஆரம்பிச்சு விடுறான். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த 1வது அதிகாரம் 1வது வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். இன்னொருவன் வந்து நடக்கிறான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன செய்யாதீங்க, நடவாதீங்க. அப்படி என்றால் துன்மார்க்கனோடே நடக்காது. இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் துன்மார்க்கனோடு நடக்க ஆரம்பித்தால் அவனை போல மாறி இருப்பீங்க. டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ வாட் யூ ஆர் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. நீ யார், உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யார் நான் சொல்றேன். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, துன்மார்க்கரோடே நடவாமல் என்று வேதம் சொல்கிறது. பாவியுடைய வழியில் நில்லாதேன்னு சொல்கிறது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதேன்னு சொல்கிறது. ஆகவே ஒரு மனிதன் நடக்க வேண்டிய சில அனுபவங்கள் இருக்கிறது. நீங்கள் யாரோடு நடக்கிறீங்க? இப்போ எல்லாருக்கும் வாக்கிங் போகிறது இந்த நாட்களில் ரொம்ப தடைப்பட்டு போச்சு. ஒருத்தர் சொல்கிறார் வீட்டுக்குள்ளேயே நடக்கிறேன்னு சொல்கிறார், ஒருத்தர் மாடியில் நடக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ லாக்டவுன் பீரியடு எனக்கு நடையே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய நிலைமையிலே
வெளியரங்கமாய் நீங்கள் நடக்க முடியாவிட்டாலும் ஒருவரோடு கூட நீங்கள் தனியாய் நடக்கலாம் என்பதை சொல்லத்தான் இந்த காலைகளிலே நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். திடீர்னு கலெக்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என் கூட வாக்கிங் வரீங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கலெக்டர் திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு, சார் என் கூட வாக்கிங் வரீங்களான்னு கேட்டால் மெய் சிலிர்த்து போவோம் மனசு. ஆனால் இன்றைக்கு தேவனோடு நடக்க மனிதன் பழக வேண்டும். பெரிய மனுஷனோடு நடக்கிறதுக்கு அவங்க வில்லிங்கா இருக்கிறாங்க, தயாரா இருக்கிறாங்க. ஆனால் தேவனோடு ஒரு மனிதன் நடக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது, எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு 2 நபர்களை உங்களோடு கூட நான் நினைவுபடுத்த போகிறேன். முதலாவது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்படி நடக்கக்கூடாது, எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே ஒருவரையும் புதிய ஏற்பாட்டிலே ஒருவரையும் உங்களுக்கு நான் சுட்டி காட்டப் போகிறேன். எப்படி நடக்கக்கூடாது? ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை முந்திக் கொண்டு நடந்த ஆபிரகாம். அப்படிப்பட்டவன் சொல்லுங்க, தேவனை முந்திக் கொண்டு நடந்த, தேவனோடு நடந்து வந்தார். தேவன் தான் அவரை அழைத்தார், அவரை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் சொல்லிட்டார். அதுவரை அவரோடு நடந்து வருகிறான். நல்ல கவனிங்க. அதோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறவில்லையே, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரே, ஒரு சந்ததியும் இல்லையே, குழந்தை இல்லையே, சாலானின் கற்பம் செத்து போனதே, நான் இப்பொழுது வயதானவனாய் மாறி போனேனே என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். தேவன் அவனுக்கு சொல்லுகிறார், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று அவனை பார்த்து சொல்கிறார். 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் வம்சங்கள். அப்படி என்றால் திரளான ஜனங்கள், பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உனக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னான். இப்படி காலங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது சாராளுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 16:1. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அழைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். போதும். இப்ப அவ பாருங்க, ஒரு ஆலோசனை சொல்றா. எப்படி ஆதாமுக்கு ஏவாள் சொன்ன ஆலோசனை பாருங்க. ஏவாள் என்ன சொன்னா, பழத்தை புசி என்று சொன்னது போல ஆபிரகாமுக்கு சாராள் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என் கற்பம் செத்து போனுச்சு, ஆனா ஒண்ணு இதுவரைக்கும் இல்லை, வயது 75 ஆகிப்போச்சு, ஒன்றும் இல்லை. ஆகவே நம்முடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரி இருக்கிறார், அவளை நீ சேர்த்து கொண்டால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்ன உடனே இவன் சரியான ஆள்னா என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தர் நமக்கு கொடுப்பாருமா, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அவர் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நம்ம அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தானா இன்னைக்கு இந்த பிரச்சனையே இல்லை. இஸ்மாயில் சந்ததி உருவாகியிருக்கார். இவன் உடனே ஒரு வார்த்தை சொன்னானா வாய்ச்சி பாருங்க, எங்கேயாவது சாராள் சொன்ன உடனே ஒரு வார்த்தையாவது மறுத்தார சொன்னானா ஒன்றும் இல்லை. 16வது வசனம் சொல்லுகிறது, அவன் ஆபிரகாமுக்கு இஸ்மாவேலை ஆபிரகாம் 86 வயதா இருந்தான். இப்ப பாருங்க, ஆபிரகாம் இப்பொழுது சாராளுடைய வார்த்தையை கேட்டான். சாராள் சொன்ன உடனே இவன் மறுத்திருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இவனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், ஆகாரை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு கண் இருந்திருக்கும். ஆகவே தான் யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தான்.
யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு பார்த்த உடனே மனைவியே சொன்ன உடனே சரி என்று ஏற்றுக்கொண்டார். அதனால என்ன விளைந்தது? 17:1 வாசித்து பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். எப்போ 16 கடைசி வாசிங்க. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயசு. 86 வயசு. அதுக்கு பிறகு தேவன் பேசுகிறாரு. எப்ப பேசுறாரு? 17:1 பேசுறாரு. அவனுக்கு அப்ப என்ன வயசு? 99 வயசு. 13 வருஷம் God was silent. இவன் தேவனுடைய சித்தத்தை அறியாதபடி முந்திக் கொண்டு நடந்தான் இந்த ஆபிரகாம். அவன் சொல்லி இருக்க வேண்டும், நான் வாக்குத்தத்தத்தின் சந்ததி என்னுடைய தகப்பனார், என்னை தேவன் ஆசீர்வதிப்பார். சாராளே நீ அப்படி சொல்லாதே, நாம் காத்திருப்போம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இவனோ சாராள் சொன்ன உடனடியாக அவன் ஏற்றுக்கொண்டான். என்று சொன்னால் இவனுக்குள்ளாகவும் ஒருவேளை அந்த எண்ணம் இருந்திருக்கலாம். ஆகவே சாராளை ஆகாரை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அவளுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான். அதற்கு பின்பு கர்த்தர் பேசுவதை நிறுத்தினார். என்றைக்கு தேவனுடைய வேலைக்கு முன்பாக நீ முந்தி நடக்கிறாயோ, தேவனுடைய வேலை வருவதற்கு முன்பாக என்றைக்கு நீ நடக்கிறாயோ, அதற்கு முன்பாக நீ கிரியை செய்கிறாயோ, தேவன் பேசுவதை நிறுத்தி விடுவான். 13 ஆண்டுகள், the long period of silence of God. தேவனோடு நடந்த ஆபிரகாம் தேவனுக்கு முந்திக் கொண்டு நடக்க ஆரம்பித்தான். தேவன் அவனோடு பேசுவதை நிறுத்தினார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வேலைக்காக காத்திருங்க. ஆபிரகாம் இப்பொழுது காத்திருக்காதபடி அவன் முந்தி நடந்தான். அதற்கு பின்பு ஆபிரகாமின் மேல் இரக்கம் பாராட்டி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறபடியினாலே ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. வணங்கினான். தேவன் அவனோட பேசி நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொன்னார். எனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள். 17வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. Be blameless. Walk before me and be blameless. உத்தமனாய் நடந்து கொள். யோபை குறித்தும் இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு உத்தமனாய் நடந்தான். தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தால் அந்த மனுஷன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன். blameless man. இவன் யார்? இவனும் ஒரு blameless என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு, அப்படி என்றால் குற்றம் இல்லாமல் நடந்து கொள். உன்மேல் ஆண்டவர் குற்றச்சாட்டை ஒன்று வைக்கிறார். ஆகவே அன்பான அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தை அறியாதபடி அவருக்கு முந்திக் கொண்டு நடந்தபடியினாலே ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு 13 ஆண்டுகள் ஆனது. ஆனாலும் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டி இருந்தபடினாலே ஆபிரகாமை அவர் ஆசீர்வதிக்கிறார். 5வது வசனத்திலே அவருடைய பெயரையே மாற்றுகிறார். 5வது வசனத்தை வாசிங்க. இனி உன் பெயர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம். அதுவரை ஆபிராம் என்றிருந்தது. ஆபிராம் என்றால் ஹை ஃபாதர், உயர்ந்த ஒரு தகப்பன் ஆபிராம். அதற்கு பின்பு தேவன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அவன் பெயரை மாற்றுகிறார். பெயரை மாற்றும் பொழுது ஆபிரகாம் என்று பெயரை மாற்றுகிறார். ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளின் தகப்பன் என்ற அர்த்தம். இஸ் a father of multitudes. அவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்கே இருந்தாலும் காணொளி காட்சியின் மூலம் நீங்கள் என் வார்த்தையை எங்கே கவனித்துக் கொண்டிருந்தாலும் தேவனோடு நடக்கிற நீங்கள் தேவனுக்கு முந்தி நடந்துடாதீங்க. அவசரப்பட்டு முந்திக் கொண்டு நடந்துடாதீங்க. தேவன் உங்களை நடத்துவார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். கால தாமதமானாலும் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். கால தாமதமாகலாம், ஆனால் காத்திருங்க. தேவனுக்கு தாமதமாகிவிட்டதே, காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி அவசரப்பட்டு நீங்க அவருக்கு முன்பாக நடந்துடாதீங்க. அநேகர் தேவனுடைய வேலை அறியாதபடி அவர் அவசரமான காரியங்களை செய்தபடினாலே காலமெல்லாம் வேதனை,
காலமெல்லாம் போராட்டம், காலமெல்லாம் வியாதிகள், காலமெல்லாம் பிரிவினைகள். என் அன்பு பிள்ளைகளே, எப்படி நடக்கக்கூடாது? தேவனை முந்திக் கொண்டு நடக்கக்கூடாது. Don't go forward. தேவனை முந்திக் கொண்டு நடக்காதீங்க. இந்த காலவெளியில் கர்த்தர் எப்படி நடக்கக்கூடாது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்து வேதனை அனுபவித்திருந்தார், தேவனுடைய வேலைக்காக காத்திராதபடி அவசரப்பட்டு காரியங்களை செய்திருந்தார், அவசரப்பட்டு ஒருவேளை திருமணம் செய்திருக்கலாம், அவசரப்பட்டு சில வேலைகளை தெரிந்து கொண்டிருக்கலாம், அவசரப்பட்டு சில ஊழியர்களுக்கு உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கலாம். இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மனக்கண்ணை திறப்பாராக. தேவனுடைய வேலைக்காக காத்திருங்க. ஆண்டவர் உங்களை சரியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாம் கரம் வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது, முதலாவது தேவனை முந்திக் கொண்டு நடந்த ஆபிரகாம். இரண்டாவது, புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த போகிறேன். பிந்தி நடந்த பேதுரு. மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 58வது வசனம். பிந்தி நடந்த பேதுரு, வாக்கிங் ஃபார் பிஹைண்ட் ஜீசஸ். வாக்கிங் ஃபார் பிஹைண்ட் ஜீசஸ். பிந்தி நடந்த பேதுரு. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோட உட்கார்ந்தான். அவன் பிந்தி நடந்தான். ஆண்டவர் சொன்னார். 34:35 வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். சொன்ன உடனே என்ன சொன்னான்? அதற்கு பேதுரு, நான் உம்மோட மறிக்க வேண்டியிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னான். இப்பொழுது அப்படியே வேடிக்கை பார்க்கும்படி பிந்தி வருகிறான். அவருக்கு தூரத்திலே அவரை பின்பற்றுகிறான் என்று வேதம் சொல்கிறது. எப்படி வந்தான்? அவரை தூரத்திலே பின்பற்றினான். வாசித்து பாருங்க. தூரத்திலே அவருக்கு பின் சென்று இயேசுவோடு கூட நடந்து வந்தவன் இப்பொழுது எப்படி வருகிறான்? தூரத்திலே பின்பற்றி வருகிறான். வேடிக்கை பார்க்கும்படி வருகிறான். என்ன நடக்கும் என்று பார்க்க வருகிறான். பார்க்கும்படி சேவகரோட உட்கார்ந்தார். என்ன நடக்கும் என்று பார்க்கும்படியாய் வருகிறான். எவ்வளவு வேதனை பாருங்க. இந்த அநேகர் அப்படித்தான். ஆரம்பத்துல நல்லா வருவாங்க, இயேசுவோடு கூட இணைந்து வருவார்கள். ஆலயத்துக்கு முதல்ல வந்து உட்காருவாங்க, பாடல் பாடும் பொழுது உற்சாகமாய் பாடுவாங்க, ஆராதிக்கும் பொழுது கரங்களை வைத்து ஆராதிப்பார்கள், எல்லாம் நல்லா செய்வாங்க. கொஞ்சம் நாள் போக 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் சரியான நேரத்துக்கு வர மாட்டாங்க. அதுக்கு லேட்டாக வந்து பின்னால் உட்காருவாங்க, பாட மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு ஆலயத்துக்கு வரதே நிறுத்தி விடுவார்கள். இதுதான் ஒரு பின்மாற்றம். பேதுரு இங்கேதான் அவன் செய்த தவறு. இங்கேதான் இயேசு சொன்னார், நீ மறுதலிப்பாய் என்று சொன்ன உடனே அவனை ஏற்றுக்கொள்ளலை. நான் மறிக்க வேண்டியது இருந்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார். இந்த சீசர்கள் எல்லாம் இயேசுவை பின்பற்றி வந்தது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், அது ஆவிக்குரிய ராஜ்யத்தில் நாம் பங்கு பெறப் போகிறோம் என்ற எண்ணத்தில் அல்ல. உலக பிரகாரமாக ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அவர் ரோம அரசை வேரோடு பிடிக்க எறிவார். அவர் ராஜாவாக பவனி வந்திருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அற்புதங்களும் அடையாளங்களும் செய்திருக்கிறார். அவருடைய கையை காட்டினார்னா ரோம பேர் சேவர்களெல்லாம் கீழே விழுந்துருவாங்க. இவர் ஒரு ராஜாவாக வருவார், நம்ம எல்லாம் மந்திரி, நமக்கு மந்திரி பதவி கிடைக்கும் சொல்லித்தான் வந்தோம். பேருக்கு என்ன மந்திரி? பிரைம் மினிஸ்டர். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யார் தெரியுமா? யூதாஸ் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஹெல்த் மினிஸ்டர் யார் தெரியுமா? லூக்கா தான் ஹெல்த் மினிஸ்டர். ரெவன்யூ மினிஸ்டர் யார் தெரியுமா? மத்தேயு, அவர் தான் வரி வசூலிக்கிறார். ஆளாளுக்கு போஸ்ட் போட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் இப்படி நடந்த உடனே அவன் அதிர்ச்சி அடைந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக அவன் பின்னாக வந்தான், தூரத்தில் வந்தான். இயேசுவோடு நிற்க வேண்டியவன், இயேசுவோடு பாடுபட வேண்டியவன், இயேசுவுக்காக மறிக்க வேண்டியவன். அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் நடந்து வந்து பின்னாக தூரத்தில் வந்தான். பின்மாற்றம் என்பது திடீரென்று ஆரம்பிக்காது. பின்மாற்றம் என்பது படிப்படியாய் வரும். ஆகவே தூரத்தில் அவன் பின்பற்றினான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்படி தேவனை பின்பற்றி வருகிறீர்கள்?
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்கள் எப்படி அவரோடு நடந்தீங்க, இப்பொழுது எப்படி நடக்கிறார்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எவ்வளவு ஆர்வமாய் ஆலயத்திற்கு வந்தால் இப்பொழுது எப்படி வருகிறார்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எவ்வளவு உற்சாகமாய் கைதட்டி பாடினார், இப்பொழுது எப்படி உட்கார்ந்து இருக்கிறார்? ஆவிலே நிறைந்து ஆராதித்தா, இப்பொழுது எப்படி இருக்கிறார்? ஊழியம் என்று சொன்ன உடனே ஓடி ஓடி வந்தா, இன்றைக்கு எப்படி இருக்கிறார்? என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு விசுவாசிகளே, என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவன் தேவனுடைய வேலையை அறியாமல் முந்தி நடந்தான் ஆபிரகாம். இவனோ தேவனோடு மறிப்பேன் என்று சொன்னவன் பிந்தி நடந்தான், தூரத்தில் நடந்தான். ஆகவே இந்த இரண்டு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும். தேவனோடு நடப்பதற்கு இந்த ரெண்டு காரியங்களும் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும். சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய குடும்ப காரியத்திலே தேவனுடைய வேலைக்காக காத்திராமல் முந்தி நடந்ததை யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அதனால இன்று வரை நீ கண்ணீரோடு இருக்கிறாய், இன்று வரை நீ வேதனையோடு இருக்கிறாய். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே எவ்வளவு உற்சாகமாய் வந்தாய், ஜெபத்திற்கு வந்தாய், முதல் ஜெபத்திற்கு போனாய், உபவாச ஜெபம் பண்ணினார், வேத வாசிப்பிலே இரவும் பகலும் தியானமாய் இருந்தாய். இன்றைக்கு எல்லாம் உனக்கு ஒரு கசப்பாய் மாறி இருக்கிறது. தூரத்திலே பின்பற்றி வருகிறாய். இன்றைக்காவது ஆண்டவருடைய சத்தத்தை கேள். இன்றைக்காவது ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொள் மகனே, உணர்ந்து கொள் மகனே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த லாக்டவுன் பீரியட்ல தேவனோடு கூட உறவு கொள்ளுங்க, தேவனோடு கூட நடக்க ஆரம்பிங்க, வேதத்தை வாசிங்க, ஆவிலே நிறைந்து பாடுங்க, அந்நிய பாஷையில நிறைந்து பாடுங்க, ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுங்க. இதுவரை ஆண்டவரோடு கூட உறவுகளை சீர்படுத்துங்க, உங்க ஜப பலிபீடத்தை செப்பனிடுங்க, தேவனோடு கூட நடப்பதற்கு தீர்மானம் எடுங்கள். ஆகவே முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம் எப்படி நடக்கக்கூடாது, இரண்டாவதாக யார் தேவனோடு நடக்க முடியும். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22, 24. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22, 24. யார் தேவனோடு நடக்க முடியும்? ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். ஏனோக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். யார் தேவனோடு நடக்க முடியும் என்றால் இசைந்து நடக்கக்கூடியவர்கள் தான் தேவனோடு கூட நடக்க முடியும். ஆமோஸின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். ஆமோஸ் 3வது அதிகாரம் 3வது வசனம். எல்லாரும் தேவனோடு நடக்க முடியும்? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவனோடு நடக்க முடியுமா? அபிஷேகம் பெற்றிருக்கிற நான் தேவனோடு நடக்க முடியுமா? ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்க நான் தேவனோடு நடக்க முடியுமா? இவைகளெல்லாம் இருக்கட்டும். ஆனால் யார் தேவனோடு நடக்க முடியும் என்றால் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. என்ன அழகான வார்த்தை பாருங்க. நீங்க 2 பேர் வாக்கிங் போறீங்க, 2 பேரும் ஒரு மனம் இருந்தா தான் 2 பேரும் இசைந்து போக முடியும். அப்ப தேவனோடு யார் நடக்க முடியும்? தேவனோடு இசைந்து போகிறவன் தேவனோடு நடக்க முடியும். வாக் yielding to God. தேவனோடு அவரோடு இசைந்து நடப்பவர்கள் தான் நடக்க முடியும். யார் நடக்க முடியும்? அவரோடு இசைந்து நடப்பவர்கள். ஆகவே குறித்துக் கொள்ளுங்க, யார் தேவனோடு நடக்க முடியும்? அவரோடு இசைந்து நடப்பவர்கள் தான் அவரோடு நடக்க முடியும். அவர் சொல்வதற்கு செவி கொடுக்கிறவர்கள் தான் அவரோடு கூட நடக்க முடியும். 2 ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போறீங்க, நீ ஒன்னு சொல்ற, அவன் ஒன்னு சொல்ற, நடக்க முடியுமா? முடியாது. அவர் ஒரு கருத்தை சொல்ற, நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, நடக்க முடியுமா? சேர்ந்து நடக்க முடியாது. இப்ப யார் தேவனோடு நடக்க முடியும்? தேவனோடு இசைந்து செல்கிறவர்கள் தான் தேவனோடு நடக்க முடியும். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனோடு இசைந்து நடங்க. தேவன் உங்களோடு கூட இசைந்து நடக்கிறார். தேவனோடு கூட நீங்கள் இசைந்து நடந்தால் அவரோடு கூட நீங்கள் இணைந்து செல்ல முடியும். யார் தேவனோடு இசைந்து நடக்க முடியுமோ அவர்கள், யார் தேவனோடு இசைந்து செல்ல முடியுமோ அவர்கள் தான் தேவனோடு நடக்க முடியும். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். ஏனோக்கை குறித்து
சண்டே கிளாஸில் பிள்ளைகள் சொல்லுங்க. ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளை எனக்கு குறித்து அப்பாட்ட போய் சொல்லிச்சான். எனக்கு தாத்தாவும் ஏசாமி நடந்து போனாங்களாம். ஒரு நாள் பாருங்க, ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாங்க. ரொம்ப தூரம் நடந்து போனவங்க ஏசு சொன்னார், இதுதான் என் வீடுன்னு சொன்னார். சொன்ன உடனே ஏனோக்கு தாத்தா அந்த வீட்டில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாராம். அப்புறம் இங்கே வரவே இல்லையா. பாருங்க, இயேசுவோடு இணைந்திருக்கிறவன் இசைந்திருக்கிறவன் தான் நடக்க முடியும். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு ஒரு மனிதன் இசைந்து நடக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட இசைந்து நடக்கிற மனிதன் தான் தேவனோடு நடக்கிற மனிதன் என்று அவனுக்கு பெயர் இருக்கிறது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, யார் தேவனோடு நடக்க முடியும்? தேவனோடு இசைந்து நடக்கிறவர்கள் தான் தேவனோடு நடக்க முடியும். ஆரம்ப நாட்களில் எல்லாரும் இணைந்து நடப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னா அது பிறகு இசைந்து நடக்க முடியாது. தேவனோடு ஒரு மனிதன் கருத்து வேறுபாடு இருக்கும் என்றால் அவர் ஒருபோதும் தேவனோடு நடக்க முடியாது. ஆகவே யார் தேவனோடு நடக்க முடியும்? இசைந்து நடக்கிறவர்கள் தான் தேவனோடு கூட நடக்க முடியும். திருமணமான ஆன புதுசில் கை பிடிச்சிட்டு நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கையை விட மாட்டான், கையை பிடிச்சிட்டே நடப்பாங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு போனால் கையை விட்டுட்டு 2 பேரும் நடப்பாங்க. ஒன்றா தான் நடப்பாங்க, ஆனால் கை பிடிக்கிறது இருக்காது, கையை விட்டுருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போன உடனே இவர் வேகமாக போவார், அவர் மெதுவாக நடந்து வருவார். அப்போ இவர் சத்தம் போடுவார், என்னங்க இவ்வளோ வேகமாக நடக்கிறீங்க? நாளைக்கு உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன், உன்னைய கூட்டிகிட்டு போனேன் உருப்பிடாது. கூட வருவாட, நடக்க முடியாதுன்னா வீட்டில் உட்கார வேண்டியதானே, எதுக்கு? அன்னைக்கு பாருங்க, கையை பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டே போகிறோம். கொஞ்சம் நாள் ஆன உடனே அப்படியே இசைந்து நடக்க முடியாது. ஒருமனப்பட்டால் தான் இசைந்து நடக்க முடியும். அதுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு போய் இசைந்து நடங்க, இசைந்து அவரோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆகவே ஏனோக்கு எப்படி நடந்தான்? அவரோடு கூட இசைந்து நடந்தான். இன்னும் யார் எப்படி நடக்க முடியும்? மனத்தாழ்மையாக நடப்பவர்கள் தேவனோடு நடக்க முடியும். மீகாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை நன்மை இன்னதென்று உனக்கு அவர் அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் அந்த வசனத்தை கவனிங்க. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் இப்படி வாசிக்கணும். வேற என்னத்தப்பா உன்கிட்ட கேட்கிறார், இப்படி வாசிக்க கூடாது. மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பிள்ளைகளை பெற்றோர் சொல்றாங்க, என்னத்தை உன்கிட்ட கேட்கிறேன், இந்த வேலை இது பாருந்தானே சொல்றேன், வேற என்னத்தை கேட்கிறேன்? காசை கேட்கிறேன்னா, பணத்தை கேட்கிறேன்னா, எதை கேட்கிறேன்? இதைத்தானே கேட்கிறேன், என்னத்தை கேட்கிறேன் அப்படி சொல்றோம்ல, அது போலதான் சொல்லணும். வேற என்னத்தை நான் கேட்கிறேன்? என்ன கேட்கிறாரு? மனத்தாழ்மையாய் நடக்கிற மனிதன் தேவனோடு கூட நடக்க முடியும். தேவனோடு கூட நடக்க முடியும். மீகா தீர்க்கதரிசி சின்ன தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசிகளிலே பெரிய தீர்க்கதரிசி இவன் தான். ஏனென்றால் இவன் தான் சாஸ்திரிகளுக்கே வழிகாட்டுறது. 5வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி சொல்லுகிறார். இஸ்ரவேலை ஆளப் போகிற இயேசு கிறிஸ்து எங்கே புறப்பட்டு வருவார்? பெத்லெகேமே, நீ எல்லாவற்றிலும் சிறியது. ஆகவே இயேசுடைய பிறப்பை தீர்க்கதரிசனமாய் சொன்ன ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் தீர்க்கதரிசியின் வரிசையிலே இவன் சின்னவாள், பெரிய தீர்க்கதரிசி அல்ல. ஆனால் சின்ன தீர்க்கதரிசிகளிலே இவன் தான், சொல்லுங்க, இவன் தான் பெரிய தீர்க்கதரிசி. சாஸ்திரிகளுக்கே வழி நடத்தினவன் இவன் தான். ஆகவே அவன் சொல்லுகிறான், எண்ணத்தை உன்கிட்ட கேட்கிறார் ஆண்டவர். மகளே, உன்னை என்னத்தை கேட்கிறார்? வேற என்னத்தை கேட்கிறார்? இல்லை உட்கார்ந்து சாப்பிட்டு சும்மா இருக்காத, ஒரு மனத்தாழ்மையாய் நடந்து ஆண்டவர் உன்னை உயர்த்தும் பொழுது மனத்தாழ்மையாய் நடத்தும். மனத்தாழ்மையாக இருங்க. அது ஒன்றைத்தான் தேவன் கேட்கிறார். ஆண்டவர் கொஞ்சம் வரங்களை கொடுத்த உடனே மேலே போயிடுறீங்க. ஆண்டவர் கொஞ்சம் கிருபையை கொடுத்த உடனே யாரும் பிடிக்க முடியாது, மேலே போயிடுறீங்க. பார்த்தா மேலே இருந்து இறங்கி வந்த ஆட்கள் மாதிரி நடந்துக்கிறீங்க.
ஆண்டவர் தாழ்மையில் உன்னை நினைத்தார், தடுமாறின வேளையில உன்னை நினைத்தார், தள்ளாடின வேளையில உன்னை நினைத்தார். உன் குடும்பத்தை இந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு என்ன காரணம்? என்ன நீங்க பாக்கியம் செய்தீர்கள்? என்ன உங்களுக்கு தகுதி இருக்கிறது? எல்லாம் அவர் தந்த கிருபை. ஆகவே மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்க மகளே, மனத்தாழ்மையாய் நடந்து கொள். தேவன் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் ஒரு மனத்தாழ்மையாய் நடந்து கொள். இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன் என்று சொன்னார். சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதை பேரில் எழுதும் பொழுது 1 பேதுரு 5வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அதைத்தான் செய்ய மாட்டாங்க. இளைஞர்களே அதை கீழ்ப்படியுங்கள், மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அது பெருசுங்க. இந்த பெருசுக்கு நாங்க எப்படி கீழ்ப்படியதுன்னு சொல்லணும். பெருசுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம். மூப்பர்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, ஒருவருக்கு ஒரு மூப்பர்களுக்கு மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அழகாய் சொல்லுகிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். சொல்லுங்க, ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமையா இருந்த லூசிபர் தன் ஸ்தானத்தை இழந்தார். பெருமையா இருந்த நேபுகாத்நேசர் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தார். ஆமான் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தார். ஏரோது தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்க்கிறார். தேவன் எதிர்க்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பரிதாபம் பாருங்க. தேவன் உன்னை எதிர்ப்பார் என்றால் எவ்வளவு பரிதாபம். ஒரு மனிதனை தேவனே எதிர்க்கிறார் என்று சொன்னால் தப்பிக்க முடியுமா? இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படலை. ஏன் அநேக ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படலை? அநேக ஊழியர்களை ஏன் உபயோகப்படுத்த முடியல? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் தருகிறார். தாழ்மை உள்ளவர்களிடம் தங்கிடுதே கிருபை. எல்லாரும் இணைந்து பாடுவோமா? எல்லாரும் இணைந்து பாடுங்க. எல்லாம் தெரிந்த பாடல்கள். தாழ்மை உள்ளவர்களிடம் தங்கிடுதே கிருபை. எல்லாம் கேட்டு பாடுங்க. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தக்கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்துவே
காத்துக்கொள்ள கிருபை தாருமே. காத்துக்கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மலே. இம்மட்டும் காத்துமே என்றும் தேவை கிருபை தாருமே. என்றும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. அவரோடு யார் நடக்க முடியும்? அவரோடு இசைந்து நடப்பவர்கள் தான் அவரோடு நடக்க முடியும். அவரோடு யார் நடக்க முடியும்? மனத்தாழ்மையாய் இருப்பவர்கள் தான் அவரோடு கூட நடக்க முடியும். இந்த ஒன்றை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசித்து நடக்கிறோம். நாம் எப்படி நடக்கிறோம்? விசுவாசத்தில். ஆகவே 3வது சத்தியம் என்னவென்றால், விசுவாசத்தில் நடக்கிறவர்கள் தான் தேவனோடு இணைந்து நடக்க முடியும். ரட்சிக்கப்பட்டபடினாலே நான் நடக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஞானஸ்நானம் பெற்றுட்டேன் ஆகவே நான் தேவனோடு நடக்கிறேன்னு சொல்ல முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுவிட்டேன் ஆகவே நான் தேவனோடு நடக்கிறேன்னு சொல்ல முடியாதுமா, சொல்ல முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் விசுவாசம் இல்லாத ஜனங்களாயிருக்க, அபிஷேகம் பெற்றிருந்தும் விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்க. ஆகவே யார் தேவனோடு நடக்க முடியும்? விசுவாசத்தில் நடக்கிறவன் தான் தேவனோடு கூட நடக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 29வது வசனத்திலே, நம்ப மாட்டேன் என்று சொன்ன தோமாவை தேவன் மீண்டுமாய் சந்திக்கிறார். யோவான் 20:29வது வசனம். அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் யாருன்னு பாக்கியவான்கள். இயேசுவை யாராவது பார்த்தீங்களா? சொல்லுங்க. இயேசுவை நான் பார்த்திருக்கேன்னு சொல்றவங்க யாராவது உண்டா? ஆனாலும் விசுவாசிக்கிறோம், அதுதான் விசுவாசம். பரலோகத்தை பார்த்துட்டு வந்து யாராவது சொன்னாங்களா? சும்மா அடிச்சு விடுவாங்க. பரலோகத்துக்கு போனேன், அங்கே டீ சாப்பிட்டேன், பெண்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நான் தான் தலைவாரி விட்டேன், இப்படியெல்லாம் சொல்ற கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் டிவியில் போய் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டேன், லஞ்சுக்கு டின்னருக்கு போக போறேன்னு சொல்றவனும் இருக்காங்க. பரலோகத்தை யாரும் பார்க்கல, ஆனாலும் இன்னும் ஏன் நம்புகிறோம் என்று சொன்னால் அது விசுவாசம். நரகத்தை போய் யாராவது பார்த்துட்டு வந்து சொன்னாங்களா? இல்லை. நம்புகிறோம், ஏனென்றால் அதற்கு பேர் தான் விசுவாசம். கண்டு விசுவாசிப்பவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் யார்? பாக்கியவான்கள். அவர்கள் தான் தேவனோடு கூட நடக்க முடியும். விசுவாசத்தை குறித்து பெருசா பேசுவாங்க, பாடல் கூட பாடுவாங்க, விசுவாசத்தை குறித்து நல்ல பாடல் பாடுவாங்க. ஆனா சின்ன காரியம் வந்த உடனே ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, கொரோனா. ஆனா ரொம்ப பாடல் பாடுகிறோம், வாதிக்கும் கூட இருக்கு, அழுகாது பாடுறோம். ஆனா நம்மள மாதிரி பயந்து போயிருக்கிற ஆட்களை பார்க்க முடியாது. பயந்து எல்லாம் வந்த உடனே அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவோம், பயப்படாதே. விசுவாசம் என்பது அது காண்பதுனால் அல்ல, காணக்கூடாதுதான் விசுவாசம். ஆண்டவரை விசுவாசிங்க, விசுவாசத்தில் நடங்க. தேவன் என்னை போஷிப்பார் என்று சொல்வதுதான் விசுவாசம். தேவன் என்னை சுகமாக்குவார் என்று சொல்வதுதான் விசுவாசம். அத்தனை பேரும் எழும்பி வந்தாலும் என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று சொல்வதற்கு பெயர் தான் விசுவாசம். அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தில் நடக்கிறவன் தான் தேவனோடு நடக்க முடியும். வேத அறிவு இருக்கலாம், வேத அறிவு உனக்கு அதிகமாக இருக்கலாம், நல்ல பிரசங்க கிருபை கூட இருக்கலாம். ஆனால் விசுவாசம் இல்லை என்று சொன்னால் எல்லாம் எல்லாம். ஆகவேதான் இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு விசுவாசம் இல்லையான்னு கேட்டார். அதற்கு பெயர் இல்லாத விசுவாசம். இன்னொரு முறை சீசர்களை பார்த்து கேட்டார், அற்ப விசுவாசிகளை சொன்னார். அவங்களுக்கு அட்ரஸே எதுதான்? அற்ப விசுவாசி அட்ரஸே அவன் பேரே. அற்ப விசுவாசிகளேனா யாரை சொல்றார்? சீசர்களை சொல்றார்.
இன்னொருவரை பார்த்து சொன்னார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை சொன்னார். கிரேட் இஸ் தை ஃபெய்த் என்று சொன்னார். விசுவாசம் பெரிதுன்னு சொன்னார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசத்திலே நடக்கிறவன் தேவனோடு நடப்பான். ஆறு நாட்களில் ஒரு சின்ன பிரச்சனை சொன்னா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். 4 நாள் 5 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். கொஞ்சம் விசுவாசத்திலே வளர்ந்த பின்பு உபவாசத்தை விட்டாச்சு, 4-5 நாள் ஜெபம் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் விசுவாசம் வளரும் பொழுது 5 நாள் 6 நாள் ஜெபம் வந்து 2 நாள் ஜெபமா மாறும். இன்னும் கொஞ்சம் விசுவாசம் வளரும் பொழுது அது 1 நாள் ஜெபமாக மாறும். இன்னும் கொஞ்சம் விசுவாசம் வளரும் பொழுது ஜெபமே இல்லை, அப்படியே நடந்து போறோம். இருந்தால் விசுவாசம், அதான் விசுவாசத்தின் வளர்ச்சி. விசுவாசம் என்பது ஒரு வளர்ச்சியை குறிக்கிறது. அவர்கள் தான் தேவனோடு கூட நடக்க முடியும். அநேகர் இன்றைக்கு ஏன் பின்வாங்கி போனான்னு சொன்னா விசுவாசத்தை விட்டுட்டாங்க. என் அன்பு பிள்ளைகளே, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தை விட்டுறாங்க. பிள்ளையுடைய எதிர்காலம் விசுவாசிங்க. உடைய வேலையை குறித்து விசுவாசிங்க, ஊழியத்தை குறித்து விசுவாசிங்க. உடைய வாழ்க்கை விசுவாசத்திலே நடக்கும் என்றால் விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதறான் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். இந்த விசுவாசம் எப்படி வருகிறது? இந்த விசுவாசத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி இந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள முடியும்? ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். அது கேள்வினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வினால் வரும். உங்களுடைய விசுவாசம் கேள்வினால் அது விருத்தியாகும். எதை கேள்விப்பட வேண்டும்? வேத வசனத்தை கேட்க வேண்டும். உலகம் என்ன சொல்லுது அதை கேட்காதீங்க. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? டாக்டர் என்ன சொல்றாரு அதை கேட்காதீங்க. என் வேத வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது? பொருளாதாரம் இப்படி ஆகும் என்று உலகம் என்ன சொல்லுகிறது அது அல்ல. வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது? விசுவாசம் எனக்கு என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் பதற. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே யார் நடக்க முடியும்? விசுவாசிக்கிறவன் நடக்க முடியும். எல்லாம் இருக்கிற இடத்துல உலகால் படிட்டு, ஆண்டவரே உம்மோடு கூட நடக்க எனக்கு கிருபைதாரும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் தேவனை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அவன் காணப்படாமல் போனான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், காணப்படாமல் போனான். எல்லாம் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. Glory to God. Enoch walked with God and God took him. நோவா தேவனோடு சஞ்சரித்தான். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம், அதை வாஞ்சியுங்க. அதற்காக பிரயாசப்படுங்க. அதற்காக உங்களை ஒப்புக் கொடுங்க. அதற்காக ஜெபியுங்கள். வாக்கிங் வித் காட். தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். தேவனுக்கு முந்தி கொண்டு நடக்காதீங்க. எல்லாத்துலயும் தேவனை முந்தி நடக்காதீங்க. ஆண்டவர் ஒரு வேலை வைத்திருக்கிறார், அவர் சரியாய் செய்வார். தேவனுடைய வேலையை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நடங்க. ஆபிரகாம் அதிலே தவறி போனான். அதிலே தவறினான். ஆபிரகாம் முந்தி நடந்தான். ஆண்டவர் 13 ஆண்டுகள் நம்முடைய சத்தத்தை அவன் கேட்கவில்லை. God was so silent for 13 long years. ஏன் ஆண்டவருடைய சத்தம் உனக்கு கேட்கல? ஏன் மகளே ஆண்டவருடைய சத்தம் உனக்கு கேட்கல? ஏன் மகனே ஆண்டவருடைய சத்தம் உனக்கு கேட்கல? அநேக காரியத்துல முந்தி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். தேவன் சொல்லுகிற காரியத்திற்கு முன்பாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். தேவனுடைய சத்தம் கேட்பதற்கு முன்பாகவே ஸ்டெப் வச்சுட்டேன். ஒரு திருமண காரியமா இருக்கலாம், ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. ஆண்டவரே, நம்முடைய வேலை வருவதற்கு முன்பாக முந்தி நடந்துட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேள். பிந்தி நடந்த பேர், பின்னாக நடந்த பேர், அவனும் பரிதாபத்துக்குரிய
உம்மோடு கூட மறிப்பேன் என்று உறுதியாய் சொன்னவர் அப்படி 3 முறை மறுதளித்தார். 3 முறை மறுதளித்தார். ஏன்? தூரத்திலே பின்பற்றினான் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேரோடு ஆண்டவர் பேசுகிறார். நீ தூரத்திலே பின்பற்றி வருகிறாய், கொஞ்சம் கொஞ்சமாய் தூரமாய் போய்விட்டாய். மகளை தூரமாய் நீ இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் தூரமாய் போய்விட்டது. தூரத்திலே பின்பற்றி கொண்டிருக்கிறாய். தூரத்திலே நின்று ஜெபிப்பதை பார்க்கிறாய். தூரத்திலே நின்று ஆராதிப்பதை கவனிக்கிறாய். தூரத்திலே நின்று பிரசங்கத்தை கேட்கிறாய். உள்ளே வருவதற்கு உனக்கு மனதில்லை. எல்லாம் வேலை வேலை என்று எதையாவது சாக்கு போக்கி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாய் தூரத்திலிருந்து பின்பற்றுகிறார். அதுதானே உன் வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நெருங்கி பின்பற்ற எனக்கு உதவி செய்கிறார். யார் தேவனோடு நடக்க முடியும்? Those who yield to God can walk with God. தேவனுக்கு இசைந்து போகிறவன், தேவனோக்கு தன்னை ஒப்பு கொடுத்து செல்கிறவன், நான் அவரோடு நடக்க முடியும். எல்லாவற்றுக்கும் இசைந்து போங்க. தேவனோடு ஒப்புரவாங்கி போ. எல்லாத்திலையும் ஆர்குமெண்ட் பண்ணாது, எல்லாத்திலையும் வாக்குவாதம் பண்ணாது, எல்லாத்திலையும் கேள்வியை கேட்காது, எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகத்தை எழுப்பாது. தேவனை எப்படி நடத்துகிறாரோ அப்படியே இணைந்து செல். எப்படி நடத்துகிறாரோ அப்படியே இணைந்து செல் மகளே, இணைந்து செல் மகனே. ஆண்டவருடைய வார்த்தை உனக்குத்தான் வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உனக்குத்தான் வருகிறது. அவரோடு கூட இணைந்து செல்ல தீர்மானம் எடுக்கும். மனத்தாழ்மையை உள்ளவர்கள் தான் அவரோடு கூட நடக்க முடியும். தன்னை குறித்து, குடும்பத்தை குறித்து, படிப்பை குறித்து, வேலையை குறித்து, ஊழியத்தை குறித்து, தேவன் தந்த வரங்களை குறித்து பெருமை அளிக்கிறவர்கள் ஒருபோதும் நடக்க முடியாது. ஆண்டவர் உன்னை உயர்த்தும் பொழுது மனத்தாழ்மையாய் நடந்துப்பார். மகளை கொஞ்சம் மனத்தாழ்மையாய் நடந்துப்பார். மகனை கொஞ்சம் மனத்தாழ்மையாய் நடந்துப்பார். ஒரு விசுவாசம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? அதுக்கு எல்லாவற்றுக்கும் தேவனை விசுவாசித்தார். இன்றைக்கு மனிதனை விசுவாசிக்கிறார். இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் தேவன் 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 என்று சொல்லி அறிக்கையிட்டார். இன்றைக்கு உடைய விசுவாசம் தடுமாறி கொண்டிருக்கிறது. நீ எப்படி தேவனோடு நடக்க முடியும்? ஆண்டவருக்கு ஒப்புரவாகி, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். அன்னைக்கு சீசர்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். மகனே, ஒரு விசுவாசம் வர்த்திக்க செய்யும்படியாக தேவனிடத்திற்கு, மகனே உன் விசுவாசம் வர்த்திக்க செய்யும்படியாக தேவனிடத்திற்கு, இயேசுவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எல்லாரும் கண்களை மூடி கண்களை தட்டி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, மகளே பதறாதே, மகனே மகனே பதறாதே. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. உன் அருகிலே வந்திருக்கிறார், உன் வீட்டுக்குள்ளாய் வந்திருக்கிறார், உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. நான் விசுவாசத்தில் நடப்பேன், நான் மனத்தாழ்மையாக நடப்பேன், நான் தேவனோடு இசைந்து நடப்பேன். எல்லாரும் உணர்ந்து அறிக்கையிட்டு பாடப் போகிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். விசுவாசியே பதறாதே. கலங்காதே, திகையாதே, விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே. கலங்காதே, திகையாதே, விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான்
பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ தந்த ஆசீர்வாதமான இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனோடு நடக்கிற ஜனங்களாய், வருங்காலங்களிலே தேவனோடு நடக்கிற ஜனங்களாய் எங்கள் ஒவ்வொருவரை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, காலமெல்லாம் அடிப்படை சத்தியத்தையே கேட்டுக்கொண்டிராதபடி அடுத்த நிலைமைக்கு கடந்து போக என் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. உம்மோடு நடக்க, உம்மோடு இசைந்து நடக்க, உம்மோடு விசுவாசத்தில் நடக்க, ஆண்டவரே மனத்தாழ்மையாய் உம்மோடு கூட இணைந்து நடக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் சொல்லிக்கிறேன். ஆசீர்வதியும், வழி நடத்தும், ஆசீர்வாதமாக இரு என்று ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பியோனிய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த சூழ்நிலை மாற ஜெபியுங்கள். மே மாதம் 3ஆம் தேதி வரை அரசாங்கம் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு செவி கொடுங்க. வெளியே போகாதிருங்கள். மாலை ஒவ்வொரு நாளும் மாலை 5:30 மணி முதல் 6:15 மணி வரை ஜபத்தில் இணைந்து கொள்ளுங்க. ஜப குறிப்புகள் அனுப்பப்படுகிறது, பாட வேண்டிய பாடல் அனுப்பப்படுகிறது, வேத பகுதி அனுப்பப்படுகிறது. அதை நீங்கள் பின்பற்றும்படியாய் உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக அனுதினமும் நானும் அம்மாவும் ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுடைய பெயர்களை சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் விசாரியுங்கள். விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் விசாரியுங்க. போன் பண்ணி விசாரியுங்க, எப்படி இருக்கிறீங்க என்று விசாரியுங்கள். முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்யுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விரைவிலே நாம் ஆலயத்தில் கூட ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.